வணக்கம் மக்களே. ஆக்சுவலி இன்னைக்கு நான் பேச போகிறது இப்போ தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் சில செலிபிரிட்டிஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். அதாவது இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஃபகத் ஃபாசில் வந்து எனக்கு ஏடிஎஸ்டி டயக்னோஸ் ஆகிருக்கு, நான் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி ஃபேமஸ் படம், அதாவது இந்த பிரேமம் படத்தை இயக்கிய டைரக்டரும் எனக்கு வந்து ஆர்டிசம், நான் இனிமேல் வந்து நார்மல் சினிமாஸ் நான் டைரக்ட் பண்ண போகிறது கிடையாது, இனிமேல் வந்து இந்த சினிமாஸ் தான் ஒரு என்ன சொல்கிறது ப்ராஜெக்ட் டைப்பில் இருக்கக்கூடிய சினிமாஸ் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இது பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ நம்ம சொன்ன அந்த ஆர்டிசம் ஏடிஹெச்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறனால இது வந்து பெருசாக வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. இது ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தான் மேக்ஸிமம். இது வந்து டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் அண்ட் இது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அண்ட் நியூரோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஹெச்டி, அதாவது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர், அதே மாதிரி ஏஎஸ்டி ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், அப்புறம் ஏடிடி அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர். ஸோ இந்த பாதிப்புகள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாதிப்புடைய குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, சோசியலைசேஷன் ஆக மாட்டாங்க, கண் பார்த்து பேச மாட்டாங்க, பொதுவான பொது இடங்களுக்கோ இந்த மாதிரி கூட்டங்கள் கூடிய இடங்களுக்கோ போகும்போது வந்து அவங்க சரியா ரியாக்ட் பண்ண முடியாது, கரெக்டா மெர்ஜ் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய அடல்ட்ஸ், இப்போ அவர் வந்து டைரக்டர் என்ன சொல்றாரு, எனக்கு ஆர்டிசம் டயக்னோஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவரு ஒன்று சொல்றாரு. இப்போ ரீசெண்டாக இவர் என்ன சொல்றாரு, ஃபகத் ஃபாசில் என்ன சொல்றாரு, நான் வந்து ஏடிஎஸ்டி எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அடல்ட்டில் இது இருக்குது அப்படிங்கிறது வந்து ரேர் கண்டிஷன்ஸ். ஸோ மேபி இது வந்து அவங்களுக்கு இருந்திருக்கலாம், அதுல இருந்து அவங்களுக்கு குணம் அடைஞ்சிருக்கலாம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு எல்லா பேருக்குமே ஒரு 30-40 வயசு இருக்கு. ஸோ 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கான ஃபெசிலிட்டிஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான இதோ இல்லாமல் இருந்தது. இப்பயே நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ ஏஎஸ்டினா என்ன, அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர்னா என்ன, ஏடிஎஸ்டினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம இருந்தது இப்பயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரபலங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறதே வந்து வெளியில சொல்றதே வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி பாதிப்பு உடைய குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நம்ம ஒரு சரியான ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது நான் சொன்ன ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷனல் சொன்னோம் இல்லைங்களா, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், சைக்காலஜிஸ்ட். ஸோ இவங்கள மாதிரி ஆட்களை பார்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கான விஷயங்களை, அதாவது சொல்யூஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், இல்லை வந்து டெக்னிக்ஸ், எப்படி இதை அவங்க வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. இப்போ பேசிக்கலாக இப்போ இந்த மாதிரி பாதிப்புடைய அடல்ட்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து சரியா அவங்களோட காரியங்களை ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது, அதே மாதிரி ஈஸியா சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க, அதே மாதிரி தோல்விகளை ஏற்றுக்க முடியாது, ஏமாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்படி இல்லாத போது அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும். பொது இடத்துல கூட அவங்க வந்து ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப கோவப்படலாம், அஜிடேட்டடா இருப்பாங்க, அவங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க நிறைய இது பண்ணுவாங்க. சோசியலைசேஷன் ஆகாம கொஞ்சம் ரூடா, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது கரெக்டா ரியாக்ட் பண்ண முடியாது. அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் இல்லை நார்மல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களை அவங்களால கேரி ஓவர் பண்ண முடியாம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ இது சின்ன வயசுல இருக்கும்போது ஏடிஹெச்டியோ ஏஎஸ்டியோ சின்ன வயசுலேயே இருக்குது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். லேர்னிங்கா இருக்கலாம், இல்லை பிஹேவியரலா இருக்கலாம், இல்லை டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸா இருக்கலாம், இது வந்து டிலேடா இருக்கலாம், இல்லை டீவியேட்டடா இருக்கலாம், இல்லை அஃபெக்டடா இருக்கலாம். ஸோ எந்த கண்டிஷன்ல வேணா இது இருக்கலாம். ஸோ அது இப்போ அப்படியே ஏடிஹெச்டி வந்து சரியான ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ரிலீவ் ஆகி அவங்க நார்மல் லைஃப் லீவ் பண்ணலாம். பட் ஆனா ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா சம்டைம்ஸ் அது வெளியே வரலாம். எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொல்றேன். இப்போ நம்ம சுகருக்கு டேப்லெட் எடுக்கிறோம், சுகருக்கு டேப்லெட் எடுக்கிற வரைக்கும் சுகர் வந்து கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருக்கும். பட் ஆனா சுகரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி
இப்போ நம்ம ஒரு விஷயத்த இப்போ நான் ஏடிஹெச்டிக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து நியர் நார்மல் ட்ரீட்டாக கொண்டாந்து அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்திருப்பாங்க. போயிட்டே இருக்கும் போது சம் ஸ்டிகரிங் ஃபேக்டர்ஸ், எமோஷனல் டீவியேஷன்ஸோ எமோஷனலி ஏதாவது பிரேக் டவுன் ஆகும் போதோ அவங்களோட பிஹேவியர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால அவங்க திருப்பி அஃபெக்ட் ஆகிட்டாங்களா அப்படின்லாம் கிடையாது. ஸோ அந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் அவங்க மாத்திட்டு அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுல இருந்து அவங்க தாராளமா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்மளோட பிஹேவியர்ஸ், இது எல்லாமே வந்து சில விஷயங்கள் நம்மளை மாறுபட வைக்கும். ஸோ அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது எல்லாமே. அதாவது அடல்ட்ல குழந்தைங்களுக்கு வந்து பேச வராது, கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, சரியா படிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அட்டென்ஷன் இருக்காது, கான்சென்ட்ரேஷன் இருக்காது, சிட்டிங் டாலரன்ஸ் இருக்காது. அதனால மற்ற குழந்தைங்களோட வேறுபட்டு தெரிவாங்க. ஸோ வேறுபட்டு தெரிவாங்க. அதே மாதிரி அவங்களால உட்காந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்த முழுமையா செஞ்சு முடிக்க முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து லேர்னிங்ல ஸ்லோ லேர்னரா இருப்பாங்க, இல்லை வந்து எமோஷனல்ல வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க, இல்லை ரொம்ப அக்ரெசிவான கண்டிஷன்ஸ்ல இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு வந்து இந்த டிலே இன் டெவலப்மெண்ட் இருக்கும். அதாவது லாங்குவேஜ்லையும் சரி, ஸ்பீச்லையும் சரி, ஸ்டடீஸ்லையும் சரி, அதே மாதிரி எமோஷனல் வேரியேஷன்ஸ்லையும் சரி, இவங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஆரம்பத்திலே நம்ம அதை பார்த்து இந்த ஏடிஹெச்டியோ இப்போ நான் சொன்ன ஏடிடியோ நம்ம பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால மேக்சிமம் நம்ம சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த ஃபீல்டை பொறுத்த மட்டும் கியூருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? யாராவது வந்து உங்க குழந்தைய வந்து நான் ஆர்டிசம் கியூர் பண்ணிடுவேன், இல்லை ஏடிஹெச்டியை கியூர் பண்ணிடுவேன், இல்லை வந்து இதை ஏடிடியை கியூர் பண்ணிடுவேன் அப்படிங்கன்னா கியூர் கிடையாது. அதை ட்ரெயின் பண்ணி மேனேஜ் பண்றது, ட்ரெயின் பண்ணி நியர் நார்மலுக்கு கொண்டு வர்றது. ஸோ இதை வந்து 100% நான் இந்த இதை வந்து கியூர் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏன்னா கியூர்னா டிசீஸ்ல தான் நம்ம கியூர் பண்ண முடியும். அதாவது நோயை மட்டும்தான் கியூர் பண்ண முடியும். குணம்ங்கிறது நோயில மட்டும்தான். டிசார்டர்ல வந்து ட்ரெயினபிள். அதை வந்து அந்த நியர் நார்மல் கண்டிஷனுக்கு நம்ம குழந்தைய எடுத்துட்டு வந்து நம்ம அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகளை அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை, படிப்பு, அந்த மற்ற விஷயங்கள்லாம் செய்ய வைக்கிறதுக்கான வேலைகளை நம்ம சொல்லி கொடுத்து அதை சரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் வந்து இந்த இதை பொறுத்த மட்டும், டிசார்டர்ஸை பொறுத்த மட்டும் கியூருங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ண முடியாது. ட்ரெயினபிள். அதுல வந்து அவங்க எல்லா பேரையும் 90% 100% வரைக்கும் மாற்றி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கியூர்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ கியூர்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க வந்து ரொம்ப மனசுல எடுத்துக்கிட்டு நீங்க வந்து சரி பண்ணிடுவேன்னு சொன்னீங்கல்ல, கியூர் பண்ணிடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கான என்ன சொல்றது வழி நிறைய இருக்கு. ஆனா அதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நீ எப்போ ஒரு நல்ல ப்ரொஃபஷனல்ஸ், ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து இத்தனை மாசத்துல சரியாயிரும், இத்தனை வருஷத்துல சரியாயிரும் அப்படின்னா சொல்லவே மாட்டாங்க. வாங்க ட்ரெயின் பண்ணுவோம், எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கோல்ஸ் எடுக்கணுமோ அந்த கோல்ஸ் எடுத்து அவங்களோட ஏஜ் அப்போ டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணுவோம். எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் பண்றது நல்லது அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு 6 மாசத்துல உங்க பையனை சரி பண்ணி கொடுத்துறேன், 1 மாசத்துல சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிற கான்செப்டே இதுல கிடையாது. ஸோ அதே மாதிரி இப்ப இந்த 2 விஷயங்கள், இப்ப இந்த ஃபகத் ஃபாசில் அப்புறம் அந்த பிரேமன் டைரக்டர் எல்லாம் பேசும்போது வெளியில இப்ப நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதே மாதிரி அவங்களும் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது அவங்க இதுல ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ் ஆனுங்கிறது. ப்ரொஃபஷனல்ஸ்ங்கிறது நான் சொன்ன ஸ்பீச் தெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், நியூராலஜிஸ்ட். ஸோ இவங்களை கலந்து பேசும்போது அவங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும். மெயின்லி சைக்காலஜிஸ்ட். ஸோ அவங்க கிட்ட எல்லாம் போனா, ஏன்னா இப்ப ஃபகத் ஃபாசிலாம் நல்லா பேசுறாரு, பிரேமன் டைரக்டரும் நல்லா பேசுறாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஸ்பீச் தெரபிஸ்டுக்கோ இவங்களுக்கோ போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கலந்து ஆலோசிச்சாங்கன்னா அதுல வந்து மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அவங்களுக்கு ஆக்சுவலி ஆல்ரெடி அவங்க வந்து ரெக்கவரான டைப்பு தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ரெக்கவர்டு, பட் சில நேரங்கள்ல அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்னால அவங்க விஷயங்களை மாத்தி பாக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு சரியான ப்ரொஃபஷனல் அணுகி அந்த வேலைகளை கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட்டு,
அதே மாதிரி எமோஷனல் வேரியேஷன்ஸ் ஆகும்போது சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி அந்த எமோஷன்ஸை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகள். அதே மாதிரி ரொம்ப அக்ரெசிவா ஆகாம ஹைப்பரா ரொம்ப சில விஷயங்கள் நடக்கும். இன்னும் சொல்ல போனா இப்ப ஒரு கடைசியா நடிச்ச வந்து ஆவேசம் படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அழி குத்து அது அப்படின்னு ஒரு மாதிரி ஷிவரிங்காவே இருப்பாரு. ஸோ அந்த கண்டிஷன்ல தான் இருப்பாங்களே அந்த குழந்தைங்களும் சரி அடல்ட்டும் சரி. அவங்க ஒன்ஸ் அவங்க வந்து அக்ரவேட் ஆயிட்டாங்க, எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டாங்க, அக்ரெசிவ் ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு தெரியாது. ஸோ உடைக்கிறது, கத்துறது, அழுகிறது எல்லாம் எது வேணா நடக்கும். ஆனா அது எல்லாமே எக்ஸ்ட்ரீமா நடக்கும். ஸோ இதை மேனேஜ் பண்றதுக்கான டெக்னிக்ஸும் ஸ்ட்ராட்டஜிஸும் கத்துக்கிட்டு அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுல எந்த இஷ்யூஸும் கிடையாது. அண்ட் மோஸ்ட்லி அவங்க 2 பேருமே வந்து சக்சஸ்ஃபுல் செலிபிரிட்டிஸ். இதே மாதிரி என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. இப்ப நான் சொன்ன ஏடிஎஸ்டி ஏஎஸ்டியில இருக்கக்கூடிய ஆட்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா சோசியலைசேஷன் ஆக மாட்டாங்க, மற்றவங்களோட கலந்து ஆலோசிக்க மாட்டாங்க, கலந்து விளையாட மாட்டாங்க, கலந்து பேச மாட்டாங்க, ஐசோலேட்டடாவே இருப்பாங்க. இதுல வந்து நிறைய சயின்டிஸ்டும் அப்படிதான், நிறைய கவிஞர்களும் அப்படிதான் இருப்பாங்க. கலைத்துறையில இருக்கிற முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணாதான் அவங்களுக்கு சிந்திக்கிற எண்ணமே வரும். ஸோ அப்படி இருக்கிற மேக்சிமம் பீப்புளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. இருக்குன்னு சொல்ல, ஆனா மேக்சிமம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களுக்கு அதை மேனேஜ் பண்றதுக்கான டெக்னிக்கும் ஸ்ட்ராட்டஜிஸும் அதை மட்டும் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களும் நம்மளை நார்மல் தான். ஆக்சுவலி அவங்க நார்மல் தான். சில நேரங்கள்ல அவங்க வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்க உண்டு, தான் வேலை உண்டு, அவங்கள சுத்தி ஒரு கட்டத்தை போட்டுக்கிட்டு அதை விட்டு வெளியவே வர மாட்டாங்க. இப்ப கதையாசிரியரோ இல்ல கவிஞர்களோ இல்ல இந்த மாதிரி டைரக்டர்ஸோ அவங்க ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை முடிச்சுட்டு வர வரைக்கும் அவங்களால எந்த விஷயம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை முடிச்சுட்டு தான் வெளி உலகத்தையே பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சமூக வலைத்தளங்கள்ல இந்த விஷயங்களை உடச்சி வெளியே பேசுறது. ஸோ இது மேற்கொண்டு பேரண்ட்ஸுக்கும் சரி, இந்த மாதிரி பாதிப்புடைய அடல்ட்டுக்கும் சரி, அவங்க தன்னோட பிரச்சனையை சரி பண்றதுக்கான வாய்ப்புகளா இது இருக்கும்னு நான் நம்புறேன். இதை பத்தி டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா ஏதாவது உங்களோட கமெண்ட்ஸையும் டவுட்ஸையும் இதுல கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.